ஆக்டர் சிம்பு நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் 10 தலை. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தரலாம். கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு எதிராக ஏஜிஆர் கன்னியாகுமரி பகுதியை ஆண்டு வராரு சிம்பு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஜிஆர் ஆட்சியை எப்படியாவது அடக்கணும், ஏஜிஆரை கொலை செய்யணும் அப்படின்னு துணை முதல்வராக வராரு கௌதம் மேனன். ஆனால் அவர்னால ஏஜிஆரை எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் கௌதம் கார்த்திக் அண்டர் கவர் அதிகாரியா ஏஜிஆருடைய கோட்டையான கன்னியாகுமரிக்கு வராரு. அங்க ஏற்கனவே ஏஜிஆருடைய மணல் மாஃபியாவை தடுக்க பிரியா பவானி சங்கர் போராடிட்டு இருக்காங்க. ஏஜிஆருடைய அடியாட்கள்ல ஒருவரா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய நம்பிக்கையும் சம்பாதிக்கிறாரு கௌதம் கார்த்திக். ஏஜிஆருடைய மனசுல கௌதம் கார்த்திக் சேர் போட்டு உட்கார்ந்துடுறாரு. ஏஜிஆருடைய குரூப்ல ஒருவரா இருக்கிற கௌதம் கார்த்திக் ஏஜிஆருக்கு எதிரான ஆதாரங்களை எப்படி எடுக்கிறாரு, ஏஜிஆரை கொலை செய்ய முயற்சி செய்து வரும் கௌதமனுடைய வலையில ஏஜிஆர் சிக்னாரா, உண்மையிலேயே ஏஜிஆர்னா யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இப்போ இந்த படத்துல வர நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா ஏஜிஆரை கேங்ஸ்டரா அழகா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்திருக்கிறாங்க. எஸ்டிஆர் வர சீன்ஸ் எல்லாமே ஒரு ஃபயராகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஏஆர் ரகுமான் பிஜிஎம்மையும் தட்டி விட்டுருக்கிறாரு. ஏஜிஆர் வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டரில் கைத்தட்டலும் விசிலும் தான் பறக்குது. கௌதம் கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துடுறாரு, செகண்ட் ஹாஃப்ல தான் சிம்பு வராரு. கௌதம் கார்த்திக் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கலாம். கௌதம் வாசுதேவன், பிரியா பவானி சங்கர், சென்ட்ராயன், கிங்ஸ்லி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்க்ரீன் பிளேல. இந்த படத்தில் ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, அதுவுமே இந்த கதைக்கு பொருத்தமாகவும் இருக்குது. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபியை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் படத்தோடைய காட்சி அமைப்பு அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை காட்டின விதமும் அழகா இருக்குது. இந்த படத்துல பிஜிஎம் செகண்ட் ஹாஃப்ல தெறிக்க விட்டுருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா தான் பிஜிஎம் இருக்குது. ராவடி பாட்டு செம்மையா இருக்குது. பொதுவா ஒரு படத்துல 2 நடிகர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். அது இந்த படத்துல சிம்பு கௌதம் கார்த்திக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இந்த படத்தோடைய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தரலாம். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்குது, செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா போகுது. படம் அங்கங்க கோர்வையா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ட்ரெயின்ல இருந்து பறக்கிற சீனு, கார் வெடிச்சாலும் பக்கத்திலே நடந்து போகிற சீனு, இந்த மாதிரி இந்த படத்துலையும் அங்கங்கே லாஜிக் கோட்டைகளும் இருக்குது. இந்த படம் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஆனால் காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கிற சீனு இருக்குது. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பபாய்.